யோ டிரைவர் ஸ்டார்ட் பண்ணியா? இதுல இங்க எதுக்குடா கூட்டு வந்த? உள்ள வாடா சொல்றேன். என்ன ஒண்ணு பண்ணிடாத, விட்டுடு ப்ளீஸ். ஒண்ணு பண்ணிடாத ப்ளீஸ். ஏய் ஏய் என்னடா நடக்குதுங்க? உன்னையும் உன் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தின மகாவை நீ அசிங்கப்படுத்து. ஏய் இந்த ராத்திரி அவளோட தங்குடா. எவன்டா கட்டிப்பா அவள? உன்னை தவிர. ஏய் பேசாத, மறுபடியும் இப்படி ஒரு வார்த்தை பேசாத, கொன்னுடுவேன். மனுஷனடா நீ. டேய் அவன் சொன்னது என்ன தப்பு இருக்கு? அவன் செஞ்ச தப்புக்கு அவர் தான் பண்ணணும். டேய் அந்த சஞ்சய் பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவா? ஏய் அவ சொன்னா இவ போய் கம்ப்ளைண்ட் பண்றதா? இவளுக்கு எங்கடா போச்சு புத்தி? ஏய் இவளுக்கு தான் புத்தி இல்ல, உங்களுக்குமா இல்ல? மகா மனசு எப்படிப்பட்டதுன்னு உங்களை விட எனக்கு தான்டா நல்லா தெரியும். இவளுக்கு என் மேல காதல் இருக்கு, அது எனக்கும் தெரியும், இவளுக்கும் தெரியும். மகா எனக்கு கிடைக்கலனாலும் அவ மனசுல எனக்கு இடம் இருக்கு, எனக்கு அது போதும். டேய் திலீப், மகாவை கூட்டு போய் வீட்டுல விட்டு வா. போடா, அவ உனக்கு இடியட்னு சொன்ன மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் கூட்டு போ. என்ன பாக்குற? இதுவும் நான் செஞ்ச செட்டப் தான் நினைக்கிறியா? பால். உங்களுக்கு தான் பால். ஏய் என்னடி பால்? இது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன? ஏன்பா இவன் செஞ்ச தப்புக்கு பவித்ராவை ஏன்பா கோச்சிக்கிற? அப்பா அதுக்கு காரணமே இவதான்ப்பா. ஆமா, நான் தான் காரணம். காதலிச்சா மட்டும் போதாது, காதலிக்கிறவங்க மனசையும் நிலைமையும் புரிஞ்சுக்கணும். அதான் இங்க யாருக்குமே புரியலையே. ஏமா நீ கொஞ்சம் சும்மா இருமா. எப்படி மாமா, எப்படி சும்மா இருக்க முடியும்? குணா வேதனைப்படுறத பார்த்துட்டு மத்தவங்கள மாதிரி என்னால சும்மா இருக்க முடியாது. ஒருத்திய மனசுல நினைச்சதுக்கு அப்புறம் எப்படி மாமா தூக்கி எறிய முடியும்? அவன் முகத்தை பாருங்க, சரியா தூங்கி பழம் நிறைய சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? குணா என்ன அண்ணிய மட்டும் நினைக்கல, அம்மாவை நினைச்சிட்டு இருக்கா மாமா. அவனுக்கு மட்டும் ஏதோ ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. நீ சும்மா இருடா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக ஏன் வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல. மகா கையில கால்ல விழுந்தாவது உனக்கு அவளுக்கும் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நீ வா, வந்து சாப்பிடு வா. மகா, ஒரு நிமிஷம் மகா, நான் உன்கிட்ட பேசணும். நான் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல மகா, ப்ளீஸ். அக்கா அக்கான்னு கூப்பிட்டு எனக்கே துரோகம் செஞ்சிட்டீங்களே. எப்பவும் அக்காவா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சேனே தவிர மத்தபடி உனக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கல. வயசுல சின்னவனா இருந்தாலும் பல பிரச்சனைகளுக்கு நடுவுல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்துருக்கான். அந்த நன்றி கடனுக்காக தான் உன்னையும் குணாவையும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா மகா? வெறும் கல்யாணத்தை நடத்தி வச்சதே உங்களுக்கு நன்றி கடனா தெரியுதே. ஆனா நான் வாழற இந்த வாழ்க்கையே ஒரு நன்றி கடன் தான். நீங்க பிராமண பொண்ணு, நான் பிராமண பொண்ணு இல்ல. பிராமண பொண்ணு மாதிரி பேர் என்னம்மா? மகாலட்சுமி. அப்பா ஏன்பா மொட்டை அடிக்கிறீங்க? உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு எனக்கு மகளா கிடைச்சா மொட்டை அடிக்கிறத சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன்.
பண்ணிட்டு இருக்கேன். அவளோட கொலை என்ன கோத்திரம் என்ன அவளை போய் தத்து எடுத்துட்டு இருக்கேன். என்னடா பாக்குறேன்? உன் சொத்துக்கு வாரிசு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக உன் தங்கையை கல்யாணம் பண்ணிட்டு 4 குழந்தைய பெத்து வச்சுட்டு இருக்கேன். அவ எல்லாரையும் தத்து கொடுத்துட முடியுமா? முடியாது. நேக்கு உன்னோட சொத்து வேணும்டா, வேணும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த குட்டி பிசாசு தான். முதல்ல அதுக்கு வெளிய போடுங்களா. குழந்தை ஒண்ணு பண்ணிடாது, குழந்தை ஒண்ணு பண்ணிடாது. உனக்கு சொத்து தானே வேணும், எல்லாத்தையும் எழுதி தர. என் குழந்தை ஒண்ணு பண்ணிடாத, சொத்து எழுதி தர. அனாதையா வந்த எனக்காக சொத்து சொகம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு தெருவுக்கு வந்தாங்களே, அவங்களுக்கு நான் என்ன மாதிரி நன்றி கடன் செய்ய முடியும்? உங்க நன்றி கடனை விட ஏன் நன்றி கடன் தான் பெருசு. அதுக்காக என் தெய்வங்க சொல்ற மாப்பிள்ளையதான் நான் கட்டிக்குவேன். இந்த ஒண்ணுதான் இந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். நான் வேணும்னா உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? மன்னிச்சிடுங்க. என்னோட நன்றி கடனுக்கு யார் குறுக்க வந்தாலும் என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஒண்ணு இல்லப்பா. ஐயோ, மழையில எதுக்குடா இப்படி நனைஞ்சிட்டு வர? மழையில எதுக்காக மகா இப்படி நனைஞ்சிட்டு வந்த? பாத்தியா, அதுக்குள்ள ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. தலைய காமி. என்ன பண்றீங்க? கையேடு மகா. ஐயோ குணா, நான் ஷர்மிலா இல்ல மகா. அது எனக்கும் தெரியும். ஷர்மிலிய விட நீதான் எனக்கு உயிர். நீதான் எனக்கு உயிர். நீ நல்லா இருந்தா தானே என் காதல் ஜெயிக்கும். நீ நல்லா இருந்தா தானே என் காதல் ஜெயிக்கும். காதல்ல ஜெயிச்சவங்களோட தோத்தவங்களோட அதிகமா இருக்காங்க. நீங்க காதலிக்கிறீங்க, தோக்குறீங்க, சாகுறீங்க. ச்சே, என்னடா லவ் இது? அதான்டா லவ். நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? அவன் சொல்றதான்டா கரெக்ட். மாமே, மறுபடியும் எவ்வளையோ ஒருத்தைய பார்த்து லவ் ஸ்டார்ட் பண்ணு. அப்பதான் லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கும். ஏய், பைத்திய மாதிரி பேசாரா? காதலுங்கிற சட்டையை மாத்தி முடியாது. அது உடம்புல விட்டு இருக்க ஸ்கின் மாதிரி. அவளுக்கு கல்யாணம் நடக்கணும் 12 மணி நேரம் இருக்கு. நீ எப்படி அவளை அணைஞ்சே தீரணும், இல்லைன்னா காதலுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் குணா. காதலுக்கு அர்த்தம் இருக்கு. என்ன ஃப்ரெண்ட், எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் தான். தாலியை நான் கட்டுவேனா இல்ல வேற ஒருத்த கட்ட போறானான்னு தெரியல. என்ன லவ் மேட்டரா? எஸ், லவ் லவ் லவ், பிளடி லவ். உலகத்திலே மட்டமான விஷயம் இந்த லவ் தான். வேலை வெட்டி இல்லாதவங்க வளர்த்து விட்டு ஒரு வைரஸ் கிருமி. நான் கட்டிக்க போற பொண்ணு லவ் பண்ணிருக்கா. லவர் கூட சுத்தி இருக்கா, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு இருக்கா, கட்டி பிடிச்சி பாட்டெல்லாம் பாடிருக்கா. இப்போ எல்லாத்தையும் மறைச்சிட்டு மறந்துட்டு என் கூட குடும்பம் நடத்த வரா. சொல்லவே வெக்கமா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிற? புரியல. நான் கட்டிக்க இருந்த பொண்ணு அந்த குணா அவன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அதனாலதான் அவ காதலிக்கிற பொண்ணு நான் பிளான் பண்ணி கட்டிக்க போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மகாவை பண்ண போற சித்திரவாதையை பார்த்து அந்த குணா அண்ணுவா துடிக்கணும். பாக்குறதுக்கு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கான், ஆனா இவ்வளவு சாட்டிஸ்டா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. டேய், உன்னை குணாவை வச்சு நான் பழி வாங்குறேன். மாப்ள இருடா வர்றேன். என் கல்யாணம் நடக்கணும்னா அந்த குணா இங்க வரக்கூடாது. ஃப்ரெண்ட், ரிலாக்ஸ், கூல் டவுன். அந்த பையனோட போட்டோ இருக்கா? அந்த இடியட்ட இவனுக்கு தெரியும். அவங்கள பத்தின எல்லா விஷயத்தையும் இவன் தான் என்கிட்ட சொன்னவன். டேய், கூட்டு போடா. வாங்க, அவன் யாருன்னு நான் காட்டுறேன். ஏய், போலாமா? இன்னும் என்னடா யோசிக்கிற? மகா கழுத்துல நீதான் தாலி கட்டணும். இந்தா புடி புடி. என்னடா பாக்குறீங்க? தாலி கட்டிடுவீங்களா? என்ன பாக்குறீங்க? எவங்கிட்ட மோதுறீங்க?
என் ஷர்ட்ல ஒட்டின இந்த பொட்டை எத்தனை தடவை உன் நெத்தியில வச்சிருப்பேன் தெரியுமா? புருஷன் தான் பொண்டாட்டி நெத்தியில பொட்டு வைப்பான். நான் உன் கூட குடும்பமே நடத்திட்டேன் மகா. நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. இந்த பாரு மகா, கடைசி வரைக்கும் முன்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. நீ எதை தொட்டாலும் எதை பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் உனக்கு குணா தாண்டி ஞாபகத்துக்கு வருவான். ஏன்னா நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டீங்கடி. இப்போ ஒன்னும் கெட்டு போல. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, இந்த உலகமே தடுத்தாலும் குணா உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவாண்டி. நாலு தட்டு தட்டாம சின்ன பையன் கிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. வாங்கடா. மகா, இது அலற நேரம் இல்லடி, முடிவெடுக்க வேண்டிய நேரம். மண்டபத்துல வெடிகுண்டு வச்சிருக்காங்களா? எல்லாம் எந்திரிங்க. என்னடி சாவகாசமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா வேற எங்க இருக்காருன்னு தெரியல. நீங்க வாங்க, நான் போய் அவரை தேடுறேன். இந்தா சாப்பிடு. ஐயோ போதும் நீ அண்ணி, வேண்டாம் நீ. அப்பா பாருங்கப்பா இவங்க எவ்வளவு வைக்கிறாங்க. என்ன நீ? இவை எதுக்குங்க? இந்த சார் தான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னவர். காதலிக்கிறது இவரோட விருப்பம். ஆனா நீ இவரை காதலிக்கிறியா மகா? நான் காதலிக்கல. விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டிக்கிறியன்னு சொல்லி அன்னைக்கு என் மூக்கு மேல அடிச்சல, இன்னைக்கு நீயும் அதே தப்பு தான் செஞ்சிருக்க. சோ விடப்பா விடப்பா விடப்பா. என்னப்பா இதெல்லாம்? தம்பி அடிச்சா கோவறதுல இருப்பா இருப்பா இருப்பா. ஏய் என்னப்பா இதெல்லாம்? என் வீட்டுக்குள்ளே வந்து என் பிள்ளை அடிச்சாக்கா கோவம் வராதா? கோவம் உங்களுக்கு மட்டும் தான் வருமா? எனக்கு வரும். உனக்கு நிச்சயம் செஞ்சு போன நான் காதலிக்கிறேன், அவன் எனக்கு வேணும், நீ ஊரோட்டு போ அப்படின்னு சொன்னா எனக்கும் வராதா? நீங்க பெரியமச்சன் தானே, கேளுங்க, அவனே கேளுங்க. என்னடா இது? ஒன்னதான் கேக்குறேன். என்னது இதெல்லாம்? எனக்கு பிடிச்சிருந்தது சொன்னேன். என்னது? கேட்டீங்களா கேட்டீங்களா? ஏய் இப்போவும் அண்ணி எனக்கு பிடிச்சிருக்கு. அன்பிக்கிறியா? தாவடிச்சிடுடா. தப்புலாம் ஓ மேல தாண்டா இருக்கு. எந்த மடியனாது நிச்சயம் செஞ்ச பொண்ணு அது தர விரும்பாத ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லுவானா? இவர் நல்லவரா இருக்கிறதுனாலதான் இத தனியா கூட்டிட்டு வந்து கேட்டாரு. இந்த கேவலமான விஷயத்த வீட்டுல சொல்லியிருந்தாருன்னா நான், அப்பா, அம்மா எல்லாரும் தூக்குல தான் தொங்கிருப்போம். நடந்ததுக்கெல்லாம் நான் வருத்தப்படுறேன். இனிமேல் உங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவனால எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா உங்க செருப்பால என்ன அடிங்க. ப்ளீஸ் போங்க.
எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்ப்பா. சொல்டி, உனக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணா அன்னைக்கு எதுவும் தெரியும். டேய், நீ வாய மூடு. கேக்குறேன்ல, தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏய், மோகன் என்ன பொம்பளை பாவோ? என்னடா இதெல்லாம்? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் மறைச்சு வச்சிருக்கா. எவனோ ரோட்ல போறவன் என் தம்பி மூஞ்சில அடிச்சுட்டு போறான். நம்ம மூஞ்சில காரி துப்பிட்டு போறான்ப்பா. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே. என்ன பொம்பளை பாவோ? ஏய், என் குடும்பத்துக்கு நீ நல்லது பண்ணலன்னா பரவாயில்ல, ஆனா கெடுதல் பண்ணாத. ஏய், உன் கம்பெனில பேசி பெங்களூர் டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்கறது ஏன் பொறுப்பு. நீ பெங்களூர் கிளம்புற வழிய பாரு. கிளம்பி போ போ. சரி நீ வா. என்னப்பா குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டான். எதுக்கு இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல இந்த விஷயம் அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. தெரிஞ்சாதானே ஒண்ணு நீ சொல்லணும், இல்ல நான் சொல்லணும். நாம எதுக்கு சொல்ல போறோம்? மகா, ஒரு நிமிஷம். என்னடா காதல்? ஏய், என்னடா காதல்? நடு ரோட்ல வெட்டறானே. நான் இங்க மாதிரி நடந்துக்கிறீங்களா? பாபா, நாய் காதல். நாய் காதல். அது திருடை காதல். உங்களை எல்லாம் நீங்க பாட்டுக்கு எச்சல் பண்ணிட்டு இன்னொருத்தைய கட்டுப்பீங்க. என்ன மாதிரி இழிச்சுவாய் அந்த எச்சல் கூட வாழணும். மகா, கோவப்பட்டது நியாயம் தானே? நம்ம நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அதனால தான் இப்படி செஞ்சேன். சரி உட்கார். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் மகா ஹம்சமா தான் இருக்கா. சார், என்னது பொண்ணை சுத்தாம போட்டோ சுத்துறாரு சார்? என்ன சார் உடம்பு இப்படி சுடுது? என் எதிரிய அவனோட வீட்டுக்கே போய் அசிங்கம் பண்ணிட்டேன். அந்த சூடு எங்க மகா எனக்கு கிடைக்க மாட்டாளோங்கிற பயம் உள்ளுக்குள்ளே இருந்தது. ஆனா இப்போ மகா எனக்கு மட்டும்தான். அந்த சூடு. அந்த சூடுதான் இந்த சூடா? ஒரு சூட தனிக்க இது இருக்கு, இன்னொரு சூட தனிக்க வேற ஒரு இடம் இருக்கு. அங்க நான் உங்களை கூட்டு போறேன். எங்க? டும் டும் டக்க டக், டும் டும் டக்க டக், டும் டும் டக்க டக்.